வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான முக்கிய அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான். ஸோ வந்திருக்கிற டேட்டா பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டாஸாவ தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50 நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஹோல் மார்க்கெட் பார்க்கும்போது இன்னைக்கு டேல சரிவ குடுத்து தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. நிஃப்டி 50 ஒரு 160 பாயிண்ட்ஸ் கிட்டயும், பேங்க் நிஃப்டி ஒரு 669 பாயிண்ட்ஸ் வரைக்கும் சரிவை இன்னைக்கு டேல போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஹெவி செல்லிங் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் இருந்திருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ் பார்க்கும்போது விற்றுருக்காங்க. ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் கம்மியாக தான் விற்றுருக்காங்க. பெருசாக விற்கலை. ஒரு 739 கோடிக்கு நெட்டாக விற்றுருக்காங்க. சேம் டைம் டிஐஎஸ் பார்க்கும்போது பணத்தை உள்ளே இறக்கியிருக்காங்க. பட் இன்றைக்கி டேயில் கொரியா மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில. ஸோ நல்ல ஒரு டவுன்ஃபால் இருந்தது. கிட்டத்தட்ட 3.5% வரைக்கான இறக்கத்தை கொடுத்துருந்த கொரியா மார்க்கெட் ரெக்கவரை போஸ்ட் பண்ணிருச்சு. ஸோ கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்கவரை போஸ்ட் பண்ணியிருந்தது. பட் க்ளோசிங் நான் பார்க்கல. ஸோ அங்கேயும் பார்க்கும்போது ஓரளவு செல் ஆஃப் பார்த்தீங்கன்னா தடைப்பட்டிருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட்டில் இறங்குறதுக்கான ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக ஸோ இந்த மிடில் ஈஸ்ட் பஞ்சாயத்து தான். அது கொஞ்சம் இப்போ ரொம்ப அதிகமாகவே உக்கிரமாக போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரு பெரிய டென்ஷனாக நம்ம மார்க்கெட் மேலே இருந்தாலும், ஸோ ஓவரால் நம்ம மார்க்கெட்டோட அவுட்லுக் பார்க்கும்போது ஸோ ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். சரிவு நடந்ததுன்னா சான்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மண்டையில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ ஓகே, அடுத்தடுத்து நம்ம அப்டேட்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் பார்த்திங்கன்னா, டிசிஎஸ் கிட்டேருந்து வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் தான். ஸோ டிசிஎஸ் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு $19 பில்லியன் மதிப்பிலான ஒரு ப்ராஜெக்டை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நீங்கள் எந்த ஒரு ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாலும் ஸோ இதைத்தான் போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே 1,80,000 கோடின்னு போட்டிருக்காங்க. இன்னும் சில சைடு பார்த்தீங்கன்னா $19 பில்லியன் மதிப்பிலான கான்ட்ராக்டை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு போடுறாங்க. பட் இதோட உண்மைத்தன்மை என்னன்னு பார்த்தா, ஸோ இந்த நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஜான் எஃப் கென்னடி, ஸோ அந்த ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டெர்மினலை திரும்ப ரீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறதா, ரீகன்ஸ்ட்ரக்ட் ஏதோ பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதுக்கான மொத்த செலவு தான் ஸோ அந்த $19 பில்லியன். இப்போ என்ன சொல்லி இவனுங்க இப்போது நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு நியூஸ் சேனல் மட்டும் இல்லை, அனைத்து செய்தி தளங்களும் பார்த்தீங்கன்னா இதைத்தான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க, ஹெட்லைனாக போட்டு. ஸோ மேபி ஹெட்லைன் மட்டும் பார்த்துட்டு போகிறவங்க கண்டிப்பாக ஏமாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது இந்த ஒரு செய்தியை பரப்புகிறாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்டோட உண்மையான ஒரு வேல்யூ ஸோ டிசிஎஸ்க்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, ஸோ ரொம்ப பெருசாலாம் கிடைக்க போகிறதில்ல. பட் ஒரு டீசெண்டான ஒரு டீலாக தான் இருக்கும். ஸோ டீல் வின் பண்ணதே என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான ஒரு செய்தி தான். பட் ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரியான செய்தி தளங்கள் பார்த்தீங்கன்னா பலரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கான்ட்ராக்டை ஸோ ரிசல்ட் கொடுத்த அடுத்த சில நாட்களில் நேற்று நம்ம பார்த்தோம், ஏபிபி கிட்டேருந்து ஒரு டீல் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது யூஎஸ்லேருந்து, அதுவும் நார்த் அமெரிக்காவிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு டீல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான தொடர்ச்சியான டீல்ஸ் பார்க்கும்போது டிசிஎஸோட இந்த அடுத்த Q2 குவார்ட்டர் பார்க்கும்போது ஒரு பெட்டரான ஒரு குவார்ட்டர் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு பக்கம் ஏஐ ப்ரெஷர் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் கூட ஸோ டீல்ஸ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வின் பண்ணிகிட்டு இருக்கிறது நம்ம கவனிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்றாவும் நான் பார்க்குறேன். ஸோ இது டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான செய்தி தான். நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்னு தெரில இந்த செய்திக்கு. பட் ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அடுத்தது ஸோ டாடா பிராண்ட் பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க. ஸோ டாப் 10ல் பல நிறுவனங்கள் இருக்குது. பட் டாடா தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ டாடா ஒட்டுமொத்த பிராண்டாக நம்ம பார்க்கும்போது பலவிதமான நிறுவனங்கள் உள்ளே இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நம்பர் 1ல் இருக்கிறதுக்கான எல்லா ஒரு தகுதியும் இருக்கக்கூடிய ஒரே நிறுவனம் இந்தியாவிலன்னு பார்த்தா அது டாடா தான். ஸோ அந்த அளவுக்கு பிஸ்னஸ் கையில் இருக்குது. ஸோ இது நம்ம நாட்டுக்கே ஒரு பெருமை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பாரம்பரியமான ஒரு நிறுவனம் தொடர்ந்து நம்ம நாட்டில் வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டாக நமக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். 2வது இடத்துல யார் தெரியுமா இருக்கா? இன்ஃபோசிஸ் இருக்காங்க. ஸோ இது பிராண்ட் வேல்யூவில் ஸோ செகண்ட் இடத்துல இருக்காங்க. தேர்ட் HDFC பேங்க், தேர்டு எல்ஐசி இருக்காங்க. ஸோ ஃபோர்த்து பார்க்கும்போது HDFC பேங்க் இருக்காங்க. அண்டு லாஸ்ட், அதாவது ஃபிஃப்த்து பார்க்கும்போது ரிலையன்ஸ் நிறுவனம் இருக்காங்க. ஸோ ரிலையன்ஸோட பிராண்ட் பார்க்கும்போது 5வது இடத்துல இருக்குது. ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறுவனங்களுக்குள்ளே போட்டி வருது. ஸோ இந்த போட்டி ரொம்பவே நன்மை தான். ஸோ போட்டி வர வர முன்னேற்றம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து உருவாகிட்டே இருக்கும். ஸோ இது நம் நாட்டை பொறுத்த வரைக்கும் சரி, நம் நாட்டு நிறுவனங்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தியாக நான் பார்க்குறேன். அடுத்தது டாட்டா பற்றியான அப்டேட் தான். ஸோ டாடா எலக்ஸியோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ஹெட்லைன் பார்க்கும்போது நல்லா ஜம்முன்னு இருக்கா. 18% பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட் உயர்ந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோமா. பட் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது
குறைஞ்சு தாங்க வந்து இருக்கு. போன காலாண்டு கூடலாம் கம்பேர் பண்ணும்போது, டாடா எல்எக்ஸியோட ரிசல்ட் பார்க்கும்போது கொஞ்சம் வீக்கா தான் வந்து இருக்கு. ஸோ டாடா எல்எக்ஸி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சரிவ சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. இங்க பாருங்க எவ்வளோ தூரம் வந்து இறங்கியிருக்குன்ட்டு. ஸோ கன்டினியூஸா பார்க்கும்போது சரிவு இந்த டாடா எல்எக்ஸில இருந்துட்டே இருக்கு. ரூ. 9,000 இருந்தது இப்போ அரவுண்ட் ஒரு 3000 நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு. ஸோ கேபிஐடியோட நிலைமையும் நம்ம பார்த்தோம். அவன் 2022ல என்ன லெவல்ல இருந்தானோ அந்த லெவலுக்கே ஓடிட்டான். ஸோ டாடா டெக்கும் கொஞ்சம் ப்ரெஷரான ஒரு இடத்துல இருக்கு. ஸோ எல்லா வேல்யூவேஷன் கரெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ நடக்கட்டும். அப்புறம் நம்ம போய் இதில நல்ல ஒரு வேல்யூ வந்ததுன்னா, அப்போ இத பத்தி நம்ம திங்க் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த காலாண்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது, போன காலாண்டோட கம்பேர் பண்ணா வீக்கா தான் இருக்கு. ஸோ ஓவராலாவே பார்க்கும்போது இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒரு வீக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் டாடா எல்எக்ஸிக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால பெரிய ஒரு மேபி இந்த ரிசல்ட்ட வந்து மையப்படுத்தி நாளைக்கு ஒரு ஏற்றத்த குடுத்தாலும் குடுக்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் அடிமட்டத்தில இருக்கு. இருந்தாலும் கூட இந்த பங்கு அட்ராக்டிவான இடத்துல இல்ல அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ என்னதான் ஏற்றத்த குடுத்தாலும், ஸோ நெறைய டைம் இந்த மாரியான ஒரு ரெக்கவர் நடந்திருக்கும். பட் இந்த ரெக்கவர் ஒரு உண்மையான ரெக்கவர் இல்ல. வேல்யூவேஷன் கரெக்ஷன் நடக்குது. ஸோ அத நம்ம கவனமா வந்து பார்த்துக்கணும். ஸோ அதுதான் இங்க நடந்துட்டுருக்கு. கேபிஐடில நடக்குது. டாடா டெக்ல பார்க்கும்போது நடந்துட்டுருக்கு. ஸோ ஒரு டைம்லலாம் டாடா டெக் ரொம்பவே ஃபேவரட்டான பங்குகள் பலருக்கும். ஸோ நெறைய பேர் வந்து தொடர்ந்து டாடா டெக் பத்தி கேட்பாங்க. ஸோ இது நார்மல் ஐடி நிறுவனம் இல்ல. இது நம்ம ப்ராடக்ட் நிறுவனம். ஸோ இது ஆட்டோமேட்டிவ் நிறுவனம். இது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கலாம். என்ன சொன்னாலும் பங்கு கரெக்ட் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ வேல்யூவேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நிறுவனத்த பொறுத்தவரைக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு சரிவ குடுத்தா மட்டும் தான், இது பக்கம் நம்ம போலாமா? வேண்டாமாங்கிற ஒரு முடிவே எடுக்க முடியும். ஸோ அடுத்தது ஜிண்டால்ஸாவோட ரிசல்ட் வந்திருக்கு. 75% ஜிண்டால்ஸாவோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, முடிஞ்சே போச்சு. அந்த ஒரு நிலைமையில தான் இருக்கு. ஸோ 104 கோடி இந்த காலாண்டுல ப்ராஃபிட்டா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிண்டால்ஸாவோட ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆறதுக்கான ரீசன் ஸோ நெறைய ப்ரெஷர் இருக்கு. ஸோ 2 முக்கியமான ப்ரெஷர நம்ம இப்போ பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது மிடில் ஈஸ்ட் பஞ்சாயத்து அது ஒரு மெயின் ப்ரெஷரா ஜிண்டால்ஸாக்கு வந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ 2வது பார்க்கும்போது நம்ம டொமஸ்டிக்ல இருக்கக்கூடிய வாட்டர் ப்ராஜெக்ட்டுக்கான ஸோ இவங்களுக்கு கிடைச்ச ஆர்டர்ல இருக்கக்கூடிய பேக்லாக்ஸ வந்து இவங்க சொல்றாங்க. கடந்த 1 வருடமா பார்க்கும்போது இந்த பேக்லாக்ஸ் வந்து இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா, இந்த Q1லயும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருக்கிறது ஜிண்டால்ஸா தரப்புலேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ இத வந்து அவங்க கிளியர் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் ப்ரெஷர பார்த்தீங்கன்னா ஜிண்டால்ஸால இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அரவுண்ட் ஒரு ரூ. 259 கிட்ட இந்த ஜிண்டால்ஸா இன்னைக்கு டேவோட க்ளோசிங் வந்து இருக்கு. நாளைக்கு போட்டு அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ 2 பிரச்சனை. ஒண்ணு மிடில் ஈஸ்ட் பஞ்சாயத்து. ஸோ இன்னொன்னு பார்க்கும்போது ஆனா இந்த பஞ்சாயத்துகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பலன் பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது இந்த நம்ம டொமஸ்டிக்ல இருக்கக்கூடிய ஆர்டர் பேக்லாக்ஸ். ஸோ இதையும் வந்து படிப்படியா கிளியர் பண்ணுவாங்க ஜிண்டால்ஸா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு வந்து இருக்கு. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஜோதி லேப்ட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ ஜோதி லேப் ரூ. 200 கட்டி புடிச்சுட்டு நான் போமாட்டேன் அப்படின்ட்டு அழுதுட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ப்ரில் பார்த்தீங்கன்னா, "தம்பி நீ இனி விக்காத நாங்க பார்த்துக்கிறோம்" அப்படின்ட்டு ஸோ அந்த பிராண்ட் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க ப்ரில்ல. ஸோ இப்போ ஜோதி லேப் பார்த்தீங்கன்னா, "நாங்க எக்ஸோல வந்து முதலீடு பண்ண போறோம். நெறையா முதலீடு பண்ண போறோம். ஸோ எக்ஸோவ திரும்ப ஒரு நல்ல இடத்துக்கு நாங்க கொண்டு வரப்போறோம்" அப்படிங்கிற மாரி நிறுவனத்தோட தலைமை பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஸோ இந்த ஒரு ஒரு அக்கா இந்த ஃபேர் அண்ட் லவ்லியா ஏதோ ஒரு விளம்பரத்துக்கு வர யாமி யாமி அவங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு பிராண்ட் அம்பாசடரா போட்டிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ பார்க்கும்போது பிராண்ட் அம்பாசடரா வந்து போட்டிருக்காங்க. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸோ பிராண்ட ப்ரமோட் பண்ண போறாங்க. இது நமக்கு கிளீனா வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ இன்னும் அக்ரெசிவான புஷ் இருக்கும். ஸோ இந்த எக்ஸோவ பார்த்தீங்கன்னா, மைண்ட்ல நிக்க வைக்கிறதுக்கு ஜோதி லேப் பெரிய அளவுக்கான ஒரு கேம ப்ளே பண்ணும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கொஞ்ச நாட்கள் இந்த நிறுவனம் ஒரு சில காலாண்டுகள் பிரஷர சந்திச்சாலும் கூட, ஸோ இங்கேருந்து நிறுவனம் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டிஷ்வாஷ் பார் பொறுத்தவரைக்கி, எக்ஸோ நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன பண்ணிட்டு இருக்கு. அண்டு லிக்விட்ல பார்க்கும்போது ப்ரில் நல்ல ஒரு சக்சஸ குடுத்துட்டு இருக்கு. ஸோ லிக்விட்ல இன்னும் எக்ஸோ பார்க்கும்போது கலக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அதற்கான வேலைகள ஜோதி லேப் பார்க்கும்போது ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ பார்ப்போம். தொடர்ந்து இந்த காலாண்டு கண்டிப்பா இவங்களுக்கு ரொம்ப சுமாரான காலாண்டா தான் இருக்க போகுது. ஆனா, அடுத்தடுத்து வரக்கூடிய காலாண்டுகள்ல இம்ப்ரூவ்மென்ட் நடக்குதாங்கிறத நம்ம க்ளோஸா வந்து வாட்ச் பண்ணுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆதித்யா பிர்லா குரூப் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஷெல்லோட ஒரு சப்சிடரி கம்பெனியோட இந்த ரெனியூவபிள் அப்படியே பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வாங்கிட்டாங்க. ஸோ இத வாங்குனது மூலியமா இவங்களுடைய ரெனியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 ஜிகாவாட் கிட்ட போயிருச்சு. ஸோ இதுல மட்டும் இந்த டீல்ல மட்டும் ஸோ 17,000 கோடி டீல்ல மட்டும் கிட்டத்தட்ட
5 ஜிகாவாட் வாங்குறாங்க. ஸோ இதில் 3.3 ஜிகாவாட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 1.7 ஜிகாவாட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது அப்படின்ட்டும் தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் வந்து பார்க்கப்படுது. ஸோ இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும், ஆதித்யா பிர்லா குரூப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்களும் அப்படியே சைலண்ட்டாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கேபெக்ஸை பல செக்டார்லேயும் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆதித்யா பிர்லா குரூப் இது ரொம்பவே குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ ஆதித்யா பிர்லா குரூப்பில் பெருசாக வந்து நம்ம கவனம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ ரீசெண்டாக ஏபி கேபிட்டலில் கூட நான் புக் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் நம்ம தொடர்ந்து அதை கவனிப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு குரூப் தான். மேபி ஏதாச்சும் ஃப்யூச்சரில் சான்ஸ் கிடச்சிதுன்னா அப்போ நம்ம பெருசாக சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. டக்குன்னு போய் நம்ம ஒரு டிசிஷனை மேக் பண்ண முடியும் இந்த மாதிரியான இடத்துலங்கிறது என்னோட ஒரு கருத்தாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம். ஸோ இது முடிச்சுட்டு மேபி நைட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 10 மணி அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் ஸோ அமெரிக்க பங்குகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் இருக்கேன். ஸோ இந்த இடத்துல தான் வீடியோ போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அங்கே வந்து இனிமேல் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ண போகிறதில்ல. அதாவது ரிட்டல் ஆப்ஷன் குளோபலில் வந்து வீடியோ நம்ம போஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ இங்கே வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ ஐபிஎம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேயில் பெரிய ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஐபிஎம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவான்ட்டு சில பங்குகள் பற்றியான அப்டேட்டும் அந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இது எப்பவும் இருக்காது. ஸோ எப்போவாச்சும் ஒருக்கா வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் வரக்கூடிய நாட்களில் விவரமாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.